வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. நாம எதிர்பார்த்து கொண்டிருந்த ராகு கேது பயிற்சி இந்த மாசம் தான் வருது. 2025 ஏப்ரல் மாசம் 26ஆம் தேதி வருது. இந்த ராகு கேது பயிற்சியினால மிதுன ராசிக்கு ஏதாவது கொஞ்சமாவது நல்ல பலன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. கொஞ்சமா என்னங்க, நிறையாவே நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா அந்த ராகுகேது பயிற்சியே நன்மைகளை கொடுக்கிற விதத்துல தான் அது மாறப்போகுது. அது கொடுத்த கெடுபலன்கள் எல்லாம் நமக்கு தீரப்போகுது. அப்படிதான் பண்ணும். அதே மாதிரி ராகு ரொம்ப வலிமையான கிரகம். கொடுத்தாலும் அப்படிதான் உங்களை கோடீஸ்வரன் ஆக்காம விடாது. அதே மாதிரி புடுங்கணும்னு நினைச்சிச்சு உங்களை கோவனாண்டி ஆக்காமவும் விடாது. அவ்வளோ வேகமான கிரகம் பார்த்துக்குங்க. மற்ற கிரகங்கள் எல்லாம் காட்டிலும் அதிக வலிமைன்னா ராகு கேது தான். அதில் ராகுக்கு ரொம்ப வலிமை இருக்கும். இப்போ கடந்த காலத்தில் இந்த ராகு என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அதுதான் வலிமையான கிரகம் ஆச்சு. அப்போ அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த பால்படுத்திடும், கெட்டு போக செஞ்சிடும். எந்த விதத்தில் கெட்டு போக செய்யும்னா, அது கடந்த காலத்தில் உங்களுக்கு இருந்தது தொழில் ஸ்தானத்தில் தான் இருந்தது. அப்போ தொழிலை கெடுக்கணும், வேலையை கெடுக்கணுங்கிறது தான் அதோட வேலை. தொழிலை கெடுக்கணும்னா எப்படி? இப்போ நம்ம ஏதோ ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த தொழிலை பண்ணவே விடாது. அந்த தொழில் ஏதோ ஒரு விதத்தில் கெட்டு போகிற மாதிரியான வேலைகளை அது பண்ணிடும். ஒன்று அந்த தொழிலை நடத்துறதுக்கு நம்மகிட்ட காசே இருக்காது, அல்லது தொழிலை நடத்தினா கஸ்டமர்ஸே நமக்கு வரமாட்டாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அந்த தொழிலே மங்களாகி போயிரும். பார்த்துக்குங்க, அது நிறைய பேர்த்துக்கு மன வேதனையை கொடுத்துரும். ஏன்னா தொழில் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கிரீடம் மனுஷனுக்கு. அந்த கிரீடம் இருந்தால் தான் அடுத்தடுத்த கிரீடங்கள் நமக்கு கைக்கு வரும். அதாவது தொழில் இருந்தால் தான் காசு வரும், காசு இருந்தால் எல்லாமே வரும்ல. அப்படிதான் உண்மை, அதுதான் நடக்கும். அப்போ அந்த காசு வேணும்னா தொழில் இருக்கணும். ஆனால் இந்த தொழிலை கொடுக்க விடாமல் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை காயப்படுத்திடும். போட்டி பொறாமைகளை அதிகமாக உருவாக்கி விட்டுரும். சிலருக்கு ஒரு தொழிலுக்கு செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி, ஒரு சிலர்லாம் 2-3 தொழிலெல்லாம் கூட செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ 2-3 தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? 2-3 தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் அடி வாங்கிடும், மீதி இருக்க தொழில் நல்லா இருக்கும். மீதி இருக்க தொழிலில் வருமானமெல்லாம் வரும். ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். சரிங்களா? சரி. அடுத்து வேலை அப்படிங்கிற விஷயத்துலயும் அப்படிதான். நம்ம எங்க வேலை பார்த்தோமோ ராகு அந்த இடத்துல வேலை பார்க்க விடாது, பயங்கர டார்ச்சர் ஆயிடும். ஒன்று சம்பளம் சரியா வர விடாது, இல்லைன்னா நமக்கு இந்த ப்ரமோஷன் அந்த மாதிரி எதுவும் கிடைக்காது. நம்ம வேலை பார்க்குற கம்பெனியில் அல்லது நிறுவனங்களில் அல்லது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரிதான், ஆஃபீஸர்கள் நம்மளை ரொம்ப கடுமையாக நடந்துக்குவாங்க நம்மக்கிட்ட. அப்போ அவங்கள நம்மளால சமாளிக்க முடியாது. அப்போ எப்படா நமக்கு வேலையை விட்டு போகணுன்னே தோணும் நமக்கே. அப்போ நிறைய பேர் வேலையை விட்டு போகணும்னு தோணி வெளியே வந்திருந்திருப்பாங்க. ஒரு சிலருக்கு வேலை அதுவே போயிருந்திருக்கும். நம்ம வேலை பார்க்குற நிறுவனத்துக்காரவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க, தம்பி நீ வீட்டுக்கு போ, தங்கச்சி நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுருந்துருப்பாங்க. அப்போ வேலை போச்சா? அப்போ வேலை போனால் வருமானம் போச்சா? அந்த வேலையை அவர் தான் பார்ப்பார். அதே மாதிரி கஷ்டப்பட்டே ஒரு நிறுவனத்தில் வேற வழியே இல்லாமல் கஷ்டத்துக்குன்னே வேலை பார்க்குறவங்களும் இருக்கதான் செய்கிறாங்க. அவங்க மட்டும் கொஞ்சம் தப்பிப்பாங்க. ஏன்னா நம்ம சூடு சொரணையெல்லாம் இழந்து வாழ்க்கையில் நிற்கணுங்கிற ஒரு தருணமெல்லாம் நமக்கு இருக்கத்தானே செய்யுது. அப்படி நிற்கணுங்கிற தருணத்தில் நம்ம நின்னாதான் நம்மளுடைய வாழ்க்கை சரியாக கொண்டு போக முடியுது. அப்போ நிறைய பேர் அந்த கடினமான சூழ்நிலைக்கு உள் தள்ளப்படுறாங்கல்ல, அவங்கனால மட்டும்தான் கொஞ்சம் தாக்கு பிடிச்சா அந்த வேலையில் இருக்க முடியுது. அப்படி இருந்தால் நம்மளால ஜெயிக்க முடியுது. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் எல்லாம் நிறைய பேர்த்துக்கு ஏற்பட்டிருக்கும். அது தேவையான டிரான்ஸ்ஃபரோ தேவையில்லாத டிரான்ஸ்ஃபரோ ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபருக்காக நாம் முயற்சி பண்ணியிருந்தால் கிடைக்காம இழுத்துக்கிட்டே போயிருந்திருக்கும். அதாவது அதுவாக கிடைக்கிறதா இருந்தால் கிடைச்சிடும், நாம் முயற்சி பண்ணால் கொடுக்காது. அதை ராகு தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய பேரு புகழை கெடுக்கிற மாதிரி செஞ்சுருக்கும், நமக்கு வறுமையை கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கும். காசு பணத்தை கொடுக்காம கஷ்டப்படுத்துறது, கடன் காட்சியை ஏற்படுத்துறது, கடனால கலக்கத்தை ஏற்படுத்துறது, குடும்பத்தில் அடுத்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான வேலையை பண்ணுறது, அதெல்லாம் ராகுவே பண்ணார் உங்களுக்கு.
அதே மாதிரி கரும தோஷத்தையும் கொடுத்துருப்பாரு. கரும தோஷம்னா உங்க வீட்டில் இருக்க விலங்கினங்கள் பாருங்க உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், இல்லைன்னா இறந்து போயிருந்திருக்கும். அல்லது உங்க வீட்டில் இருக்க பெரியவங்க யாருக்காவது வயசானவங்க இருந்திருந்தா அவங்க கூட உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருப்பாங்க, இல்லைன்னா இறந்திருப்பாங்க. குறிப்பா உங்களுடைய மாமியாரவெல்லாம் சொல்லலாம். உங்க மாமியாருக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகணும், இல்லைன்னா அவங்க இருக்கவே கூடாதுங்கிற மாதிரிலாம் சிலருக்கு இருந்துச்சு. அல்லது அவங்களுக்கு உடல்நல கோளாறு, அவங்களோட பகை அப்படியெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தந்தை ஸ்தானமும் அப்படிதான். தந்தை ஸ்தானம்னா அந்த நம்மளுடைய தந்தைக்கும் தாய்க்கும் எப்பயுமே ஒரு கருத்து வேறுபாடு, எப்பயுமே ஒரு சண்டை சச்சரவு, அதெல்லாம் ராகு பகவான் தான் ஏற்படுத்தி கொடுத்தார். சரி, இப்ப ராகு பகவான் 10வது ராசியில இருந்ததுனால இந்த வேலையை செஞ்சார். இப்ப அடுத்து 9வது ராசிக்கு வருவார். அவர் எப்பயுமே ராகு கேது ரிவர்ஸில் தான் வரும், ஃபார்வேர்டில் போகாது. அப்போ 11வது இடத்துக்கு மற்ற கிரகங்கள்லாம் போகும், ஆனால் ராகு மட்டும் 10ல் இருந்துச்சுன்னா 9க்கு தான் வரும். அப்போ 9வது ராசிக்கு ராகு வந்தால் நல்லா இருக்குமான்னு கேட்டால் நல்லா இருக்கும். எந்த வகையில் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குங்க. தொழில் ஸ்தானத்தில் இது வரைக்கும் இருந்த இடைஞ்சல் எல்லாமே விலகிடும். நம்ம நல்லா தொழில் பண்ணலாம், சுய தொழில் பண்ணலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா முன்னேறலாம். நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் இனிமேல் தீரும். வேலை பார்க்குறவங்களுக்கும் அப்படிதான். வேலை பார்க்குற நிறுவனத்தில் இருக்க இடைஞ்சல், சிரமம், சிக்கல் எல்லாமே விலகிடும். அதே போல வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுத்துரும். அப்ப வாழ்க்கையில முன்னேற முடியுமா? இனிமேல் முன்னேற முடியும். காசு பணம் கிடைக்குமா? கிடைக்கும். கடன் காட்சி தீருமா? தீரும். நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் தீருமா? தீரும். அந்த வேலையை ராகு பகவான் இனிமேல் பார்ப்பார். என்ன 9வது இடத்துல ராகு இருக்கிறனால ஒரு சிலருக்கு தந்தையோட இனிமேல் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம். அல்லது தந்தைக்கு ஒரு 1.5 வருட காலத்துக்குள்ள உடல்நிலை கோளாறுகள் ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கும். அதே மாதிரி இந்த வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு விஷயமும் நடக்கும். வெளிநாடு போய் வேலை பார்க்கணுன்னாலும் சரி, படிக்கிறதுனாலும் சரி, விசா வேணும்னாலும், பிஆர் வேணும்னாலும் அதெல்லாம் ராகு பகவான் நல்லா கொடுப்பார். சரி, இப்போ கேது பகவான் எடுத்துக்குவோம். கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது ராசியில் தான் இவ்வளோ நாள் இருந்தார். 4வது ராசியில் கேது இருக்கிறது நல்லதான்னா நல்லது இல்லை. ஏன்னா 4வது ராசியில் கேது இருந்தால் நம்ம குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்துடும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது, கூட்டு குடும்பம் உடஞ்சு போயிடும். அதே மாதிரி விவசாயம், ஆடு மாடு அதெல்லாம் செட் ஆகாமல் போயிடும். எப்பயோ வாங்கின சொத்து, அந்த சொத்துல ப்ராப்ளம் வந்துடும், பார்த்துக்குங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். அதே மாதிரி பழைய சொத்துக்களை பராமரிக்கிறதுல பிரச்சனை, பராமரிப்பு செலவுகளை அதிகப்படுத்தி விடுறது, தாயார் கூட பகையை ஏற்படுத்தி விடுறது, தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லைன்னா தாயாரவே இல்லாமல் பண்ணுறது. இத்தனை வேலையும் அந்த கேது பகவான் தான் இவ்வளோ நாளாக பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு சிலர் வீடு மாறினதுக்கும் ஊர் மாறினதுக்கும் எல்லாம் அந்த கேது தான் காரணம். இப்ப கேது உங்களுடைய ராசிக்கு 3வது ராசிக்கு தான் வரப்போறார். அப்ப கேது 3வது ராசிக்கு வந்தா நல்லா இருக்குமா? கண்டிப்பா நல்லா இருக்கும். என்ன செய்யும்? எடுத்த காரியங்களை வெற்றி அடை செய்யற மாதிரி பண்ணும். எந்த ஒரு முயற்சியும் தக்க பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதனால குடும்பத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கும், எதிர்பாராத வருமானத்தை கொடுக்கும். ஆக ராகுவும் சரி, கேதுவும் சரி, இனிமேல் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக சிறப்பான பலன்களை தான் கொடுக்கும். இவ்வளோ நாள் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு புலம்பிக்கிட்டே இருந்தோம்ல, இனிமேல் அப்படி கஷ்டம் கஷ்டம்னு புலம்பணுங்கிற அவசியம் இருக்காது. நான் மற்ற கிரகங்களை பற்றி உங்ககிட்ட பேசலை. இது ராகுகேது பயிற்சினால ராகுகேது பயிற்சியை மட்டும்தான் சொல்கிறேன். இந்த கிரகம் என்ன செய்யுமோ அதுக்குடைய பலன்களை மட்டும்தான் நான் சொல்லித்தரேன். இப்போ மாச கிரகத்தில் வீடியோ போடுறோம், மாச பலன்கள்லாம் போடுறோம். அதில் எல்லா கிரக பலன்களையும் சொல்லியிருப்போம். இது ஒரு குறிப்பிட்ட ராகுகேது பயிற்சிங்கிறதுனால இதுக்குடைய பலன்களை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் சொல்லித்தரது எப்பயுமே நல்லதையும் சொல்லித்தருவேன், கெட்டதையும் சொல்லித்தருவேன். ஒரு சிலர் நல்லதை மட்டுமே சொல்லி தருவாங்க, கெட்டதை சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர் கெட்டதை மட்டுமே சொல்லுவாங்க, நல்லதை சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஜோதிடம் அப்படிங்கிறது என்னன்னா, அது நமக்கு நடக்கிற நல்லதையும் காட்டும், கெட்டதையும் காட்டும். நல்லதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், கெட்ட விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா
கண்டிப்பாக நம்ம நல்ல முறையில் வந்து வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கலாங்க. வாழ்க்கையில் சில சிரமங்கள் ஏற்படுற மாதிரி தெரிஞ்சால் கூட நமக்கு ஒரு சிரமம் வர்றதை இது அறிகுறியாக காட்டும். காட்டுற போது நம்ம அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சோம்னா போதும், அந்த சிரமமான காரியத்திலிருந்து ஈஸியாக நம்மளால் தப்பிக்க முடியும். அதனால தான் உங்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் சேர்த்தே நான் சொல்லித்தரேன். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. முடிஞ்சால் ஒரு லைக் கொடுத்துட்டு போயிருங்க. நன்றி நண்பர்களே.